வணக்கம் வணக்கம் என அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் இனிய கனடா வணக்கம். 2026 ஆண்டிலே, அதாவது இன்று 3வது மாதத்திலே 13வது நாள் பின்னேரம் 5 மணி. கனடாவிலே இந்த பனித்துளி இன்னும் கொட்டிக்கொண்டு இருக்கின்றது. பனித்துளிகள் தான், ஆனால் காலநிலை வந்து 0க்கு மேலே இருக்கின்றபடியால் கொட்டுகின்ற போது கொட்டிய இடத்திலே அது கரைகின்றது, கரைந்து தண்ணீராகின்றது. இங்கேதான் அங்கே சிக்கல் வருகின்றது. என்னவென்றால் இந்த கொட்டுகின்ற பனித்துளிகள் தண்ணியாகி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஓடட்டும். ஆனால் காலநிலை மீண்டும் இன்னும் இரவை நாடுகின்ற போது, அதாவது இரவுக்குள் செல்கின்ற போது பூச்சியத்துக்கு கீழே செல்கின்றது. பூச்சியத்துக்கு கீழே சென்று விட்டால் அந்த தண்ணீர் எல்லாம் ஐஸ் ஆக மாறிவிடும். ஐஸாக மாறிவிட்டால் என்ன நிலைமை என்று சிந்தித்து பாருங்கள். ஐஸிலே காரை ஓட்ட முடியுமா, அல்ல ஐஸிலே காலை வைத்துத்தான் நடக்க முடியுமா, அல்லது ஐஸிலே ஓடத்தான் முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்வது? செய்ய முடியாததை செய்யவும் இயலாது. ஆகவே எல்லோரும் இன்று வீட்டிலே இருந்து கொள்ளுங்கள். இந்த சினோ நான் நினைக்கின்றேன் வலிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, அது கரைந்துவிடும். ஆனாலும் இப்போது இந்த பனித்துளி நமக்கு தேவையா? இந்த பனித்துளி அத்தனையும் பணத்துளிகளாக கொட்டியிருந்தால் இன்று உலகத்தில் எங்குமே அந்த கஷ்டம் என்ற வார்த்தைக்கே பதில் இல்லாமல் வாழ்க்கை சந்தோஷமாக ஓடிக்கொண்டு இருக்கும். என்ன செய்ய முடியும்? இதுதான் வாழ்க்கை. சந்திப்போம் மீண்டும் நாளை சனிக்கிழமை கொண்டாட்டத்தோடு. சனிக்கிழமை வந்து விட்டால் இங்கே கனடாவிலே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 75% மக்கள் சனி ஞாயிறு தங்களது குடும்பத்தோடு அட்டகாசம் அமர்க்களமாக வீட்டிலே கொண்டாடுவார்கள். அதுதான் எங்கள் குடும்ப நாள், எங்கள் எல்லோருடைய குடும்ப நாள். ஆனால் 25% நிச்சயமாக வேலை செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வீட்டில் நிற்பதென்றால் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் தானே. ஆகவே அந்த 25% நாளை குடும்ப நாள் அல்ல. என்ன செய்வது? அவர்கள் கிழமையில் எடுத்துக்கொள்வார்கள். கிடைத்ததை சந்தோஷத்தோடு ஏற்று அடுத்தவரை ஒப்பிட்டு பார்க்காமல் அடுத்தவர் என்ன செய்கின்றார் என்று அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு மூக்கை நுனிக்காமல் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். இது ஆர் மோகன்.